கார்த்திகை தீபம் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். கார்த்திக் தீபாவை தேடி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ரியா சாமியார் வேஷம் போட்டு கோவிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்க வக்கீலை மீட் பண்ணுறாங்க. வக்கீல்கிட்ட அவங்களுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யா ரியாவை பார்க்கறதுக்காக வராங்க. நீ தான் அந்த தீபாவை கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ரியா நான் ஏன் கடத்த போகிறேன், நானே போகிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கேன், நான் எப்படி கடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தான் கடத்தி வச்சிருக்க அப்படின்னா அங்கே எல்லாருமே நம்புகிறாங்க. நீ கடத்துறேன்னு சொன்னதுனால நீ தான் கடத்திருப்பா அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு ரியா இதுவும் நல்ல சான்ஸ் தான், எனக்கு இதை வச்சு என்னோட காரியத்தை நான் எப்படி சாதிக்கிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் மீனாட்சி, ஆனந்த், அருண், கார்த்திகோட அப்பா அப்படின்னு எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது எப்படி நாம் தீபாவை காப்பாற்ற போகிறோன்னு தெரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த ரியா தீபாவை கடத்திருப்பாளா அப்படின்னு சந்தேகமாக தான் இருக்குது. அவளே போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு தலைமறைவாக இருக்கா, அவளால் எப்படி தீபாவை கடத்தி ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகோட அப்பா நீ சொல்கிறத லாஜிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரியா மீனாட்சிக்கு கால் பண்ணுறாங்க. மீனாட்சிக்கு கால் பண்ணி உங்ககிட்ட ஒரு டீல் பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ தானே தீபாவை கடத்தி வச்சிருக்க, ஒழுங்காக தீபாவை விட்டுரு அப்படின்னு மீனாட்சி சொல்லும்போது ஆமாம் நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், ஆனால் உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும். தீபா உங்களுக்கு உயிரோடு கிடைக்கணும் அப்படின்னா நான் அந்த வீட்டுக்கு ஆனந்தோட இன்னொரு ஒய்ஃபாக அந்த வீட்டுக்குள்ளே நுழையணும். அப்படி நீங்கள் ஓகே சொல்கிறதா இருந்தால் மட்டும்தான் தீபாவை நீங்கள் உயிரோடு பார்க்க முடியும். அப்படி மட்டும் நடக்கல தீபா உங்கள் வீட்டுக்கு பணமாக தான் வருவா அப்படின்னு மிரட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு மீனாட்சி ரொம்ப பயந்துக்கிட்டு தீபா உயிரை காப்பாற்றுறதுக்காக என்னோட வாழ்க்கை போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது கார்த்திகோட அப்பா என்ன மீனாட்சி பேசுகிறேன், நாங்களாம் எதுக்காக இருக்கோம், அப்படிலாம் எதுவும் நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கூட்டிட்டு போன அந்த பெண் சாமியார் மலை உச்சியில் இருக்கிற ஒரு அம்மன் சாமி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு தீபா கிட்ட உன்னோட பிரச்சனை தான் என்ன, எப்பவும் இந்த கோவிலில் நீ கண்ணீரோடு தான் உட்காந்துட்டு இருக்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க என்னோட மாமியார் குண்டடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க உயிர் பிழைக்கணும், அவங்களுக்காக ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காக தான் என் ஃப்ரெண்டு கூட நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியில் மிதக்க போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு அந்த சாமியார் இவ்வளோ நாள் நீ கண்ணீரில் மிதந்துட்டு இருந்த, இப்போது தண்ணியில் மிதக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப விசேஷமான பரிகாரம் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ போயிட்டு அந்த பரிகாரத்தை பண்ணும், உன் தோழி உனக்காக காத்துட்ருப்பால அப்படின்னு சொல்ல தீபா கையில் அந்த சாமியார் ஒரு கயிறை கட்டி தீபாவை அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.